பெற்ற தாயை டைல்ஸ் கல்லால் அடித்து கொலை செய்த மகன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரின் தலையை துண்டாக்கி வீசிய வழக்கில் ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வந்த நிலையில் மீண்டும் அரங்கேறிய பயங்கரம். அடுத்த சில மாதங்களில் உடன் பிறந்த அக்காவின் கையை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி. ஒரு கொலை முயற்சி என மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட இளைஞர் பெற்ற தாயை எதற்காக கொலை செய்தார்? கொலைக்கான பின்னணி என்ன? ஒரு மகன் தன்னோட தாயை டைல்ஸ் கல்லால பலமுறை தலையிலேயே அடிச்சிருக்காரு. அதுல அதிக ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிட்டு இருந்த தாயை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸார் கையில டைல்ஸோட உட்காந்துட்டு இருந்த மகனை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ பணம் கேட்டேன் தரல, அதான் அடிச்சேன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு மகன். அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டாலும் போலீஸாரோட விசாரணைக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல அந்த மகன். அடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸார். அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. தென்காசி சங்கரன் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடிக்குளம் கிராமம்தான் வேலுச்சாமியோட சொந்த ஊரு. ஆனா இளநீர் வியாபாரம் செய்யறதுக்காக தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய கயத்தாருக்கு வந்திருக்காரு வேலுச்சாமி. கணவர் வியாபாரத்துக்கு போன கேப்ல வேலுச்சாமியுடைய மனைவி இசக்கியம்மாளுக்கு உள்ளூர்லேயே இருந்த வேல்முருகன்றவர் கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கத்தை பத்தி வேலுச்சாமி கிட்ட சொன்ன உறவினர்கள், கொஞ்ச நாளைக்கு உன் மனைவியை உள்ளூர்ல வைக்காத, கயத்தாருக்கே கூட்டிட்டு போயிருந்து சொல்லி இருக்காங்க. ஆனா மனைவியை கண்டிச்ச வேலுச்சாமி இனி இசக்கியம்மாள் ஒழுங்கா இருப்பாங்கன்னு நினைச்சு இளநீர் வியாபாரத்துக்கு தொடர்ந்து போய்கிட்டு தான் இருந்திருக்காரு. கணவன் கண்டிச்சும் அதை காதல வாங்காத இசக்கியம்மாள் கள்ள காதலனோட தனிமையில இருந்திருக்காங்க. இதனால தம்பதிக்குள்ள சண்டை மூத்தி இருக்கு. அதுக்கு பிறகு ராஜா புதுக்குடியில் இருக்கக்கூடிய தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க இசக்கியம்மாள். மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போக காரணமே வேல்முருகன் தான் ஆத்திரமடைஞ்ச வேலுச்சாமி கள்ள காதலனோட தலைய தனியா அரிவாளால வெட்டி எடுத்து ராஜா புதுக்குடியில் இருக்கக்கூடிய மனைவி வீட்டு பக்கத்துல வீசிட்டு போயிட்டார். இந்த வழக்குல ஜெயிலுக்கு போன வேலுச்சாமி 1 வருஷம் கம்பி எண்ணி இருக்காரு. அடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த அவரு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தன்னோட அக்கா வீட்டுக்கு போய் தங்கி இருக்கார். சில நாட்கள்லேயே அக்காவுக்கும் தம்பிக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ அரிவாளால அக்காவோட கையை வெட்டின வேலுச்சாமி கொலை செய்யவும் முயற்சி பண்ணியிருக்கார். கூட பிறந்த தம்பியாச்சே ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு இப்பதான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கான்னு பரிதாபப்பட்டு வேலுச்சாமி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம மன்னிச்சு விட்ட அக்கா, ஆனா இனிமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வேலுச்சாமிய வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அக்கா உதறி விட்டாலும் பெத்த பிள்ளைய தாய் உதறிவிட முடியாதேன்னு மகனை கயத்தாருக்கே அழைச்சிட்டு போய் தெற்கு சுப்பிரமணியபுரம் காலனியில ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி இருக்காங்க வேலுச்சாமியோட அம்மா அன்னபாக்கியம். அங்க போய் மறுபடியும் இளநீர் வியாபாரம் பண்ணுவாரு, ஒழுங்கா திருந்து இருப்பார்னு நினைச்சுதான் தாய் அங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கூலி வேலைக்கு போன தாய்கிட்ட தினமும் மது குடிக்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்காரு வேலுச்சாமி. சில நேரங்கள்ல பணம் கொடுக்கலன்னா அடிச்சு அரக்கத்தனமா நடந்துகிட்ட மகன் தாய்னு கூட பார்க்காம எட்டி உதைச்சிருக்கார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் தாய்கிட்ட பணம் கேட்டிருக்கார். ஆனா தாய் பணம் இல்லைன்னு சொன்னதுனால ஆத்திரமடைஞ்ச வேலுச்சாமி டைல்ஸ் கல்லாலேயே தலையில பலமுறை அடிச்சிருக்கார். அதுல அதிகமான ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க. வேலுச்சாமிய போலீசார் கைது செஞ்சுட்டாங்க. அவர் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறதாவும், அதோட கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாம நடந்துக்கிறதாவும், அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதாவும் சிலர் சொல்றாங்க. அதனால மருத்துவர்களும் வேலுச்சாமிய பரிசோதனை பண்ணி இருக்காங்க.